நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மார்னிங் சார். என்ன வாழ்த்துக்கள் சார். எதுக்கு விளையாடாதீங்க சார். வாழ்த்துக்கள்ன்ற விளையாடாதீங்கன்ற என்ன பிரச்சனை உனக்கு? ஆஹா, சிங்கம் கடிக்குன்னு தெரிஞ்சு ஒவ்வொரு வாட்டி அது வாய்க்குள்ளேயே தலைய விடுறமே. என்ன பிரச்சனை உனக்கு? இல்ல சார், கம்பெனிக்கு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கு. இது யார் சொன்னது? தெரியும் சார். யார் சொன்னது? அது விஷ்ணு தான் சார். அப்படியா? எஸ் சார். ஐயோ, இதுக்கு என்கொயரி வேறையா? ஹலோ, விஷ்ணு கொஞ்சம் ரூம் வர சொல்லு. அப்ப என்ன நீங்க நம்பலையா சார்? இதுல என்ன சந்தேகம் உனக்கு? உன்னதான் நான் எப்பவுமே நம்புறது இல்லையா? சார், நான் ஒரு ஹெச்ஆர் மேனேஜர் சார். அதனால தான் நான் உன்னை நம்புறது இல்லை. ஒருவேளை விஷ்ணு நான் தான் சொன்னேன்னு சொல்லிட்டா? இல்ல சார், நான் சொன்னது உண்மைன்னு தெரிஞ்சா நீங்க என்ன பண்ணுவீங்க சார்? என்ன பண்ணணும்? நீங்களே சொல்லுங்க சார். நீ சொன்னது உண்மைன்னா நான் என் வேலையை ரிசைன் பண்றேன். இல்லைன்னா நீ ரிசைன் பண்ணும். ஓகேவா? ஐயோ, அடிமடியிலேயே கை வச்சுட்டாரே. என்ன டேவிட், சரியா? சார், உங்களை மாதிரி ஒரு பெரிய ஆளு வேலையை விட்டு போறேன்னு சொல்றது மனசுக்கு கஷ்டமா இருக்கு சார். அப்படிலாம் சொல்லாதீங்க சார். யோ, இப்ப ஏன் பதுங்குற? இல்ல சார், ஒரு பேச்சுக்கு சொல்றீங்க, அதுக்காக வேலையை விட்டு போயிருவீங்களா சார்? நான் போவேன், நீ போவியா? தப்பு சார், அப்படிலாம் பேசாதீங்க சார். சும்மா விளையாட்டுக்கு சொன்னா அதை சீரியஸா எடுத்துக்கிட்டு. நம்ம என்ன மாமனா மச்சானா உன் கூட விளையாடுறதுக்கு? Excuse me, sir. எஸ். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். என்ன விஷயமா சார் கூப்பிட்டீங்க? நமக்கு டார்கெட் ஒரு ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்குன்னு டேவிட் சொல்றாரு. அப்படியா சார்? அட பாவி, மொத்தமா வேர்ல வெந்நீரை ஊத்திட்டானே. என்ன விஷ்ணு அப்படியான்ற? இந்த விஷயமே நீ சொல்லிதான் டேவிட் தெரியுன்றார். சார், சத்தியமா அப்படி எதுவுமே நான் சார்ட்ட பேசவே இல்லை சார். என்ன டேவிட் கேட்டுச்சா? இல்ல சார், விஷ்ணு சொன்ன மாதிரி தான் இருந்துச்சு. விஷ்ணு இல்லைன்னா அது யாரா இருக்கும் சார்? விஷ்ணு, நீ போலாம். ஓகே சார், தேங்க்ஸ் சார். எவ்வளவு பெரிய போஸ்ட்ல இருந்துகிட்டு ஏன் இப்படி போய் சொல்ற? சும்மாவே வீடு கட்டி அடிப்பாரு. இப்ப திருட்டு வேலை வேற பண்ணி மாட்டிக்கிட்டோம். அப்பார்ட்மெண்ட் கட்டி அடிப்பாரு. சரி, போய் சொல்லிட்ட, அதை கண்டுபிடிச்சிட்டல, அதை பெருந்தன்மையா ஒத்துக்கலாம். அத வரைக்கும் இன்னொரு போய் சொல்ற? சார், கிளைண்ட் விசிட் நல்லபடியா முடிஞ்சது. கம்பெனிக்கு லாபம் தர ப்ராஜெக்ட் எடுத்திருக்கீங்க. அதுக்கு ஒரு வாழ்த்து சொல்ல நினைச்சது தப்பா சார்? வாழ்த்து சொல்றதுக்கு நீ என்ன வெளியாளா? நீ என்ன பண்ணிருக்கணும்? சார், ப்ராஜெக்ட் அப்ரூவ் ஆயிருக்குன்னா நீ என்ன பண்ணிருக்கணும்? தெரியலையே சார். பொக்கே ஏதாவது வாங்கிட்டு வந்திருக்கணுமோ? அது விஷ்ணு கார்த்திக் கல்யாணத்துக்கு வாங்கிட்டு போ. ஒரு ஹெச்ஆர் மேனேஜர் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் அப்ரூவ் ஆகுறப்ப அந்த ப்ராஜெக்ட்டுக்கு எத்தனை பேரை எடுக்கணும், அதுக்கு என்ன ஆஃபீஸ் ஸ்பேஸ் தேவைப்படும், எத்தனை பேரை ஷார்ட் லிஸ்ட் பண்ண அதுலேருந்து எத்தனை பேர் எடுக்க முடியும், இப்படி என்னை பார்த்து பேசியிருக்கணும். இல்ல சார், அதுக்கு முன்னாடி வாழ்த்து சொன்னா தப்பா சார்? நீ எதுக்கு வாழ்த்தணும்? நீ எனக்கு வசதி தான் பண்ணி தரணும். கடைசி வரைக்கும் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாரு. என்ன? அப்போ ப்ராஜெக்ட் கிடைச்சிருச்சு தானே சார்? ஆமா. இதைத்தானே சார் நானும் சொன்னேன். இதுக்கு போய் கோவப்பட்டீங்க? அதை நான் சொல்லணும். நீ சொன்னா கோவம் வரத்தான் செய்யும். ஏன்னா அவங்க ஓரலாக தான் சொல்லிட்டு போயிருக்காங்க. அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகிற வரைக்கும் வெளியே சொல்லக்கூடாது. நீங்க நல்லா பேசுறீங்க சார். நான் தான் ஒன்று மாற்றி ஒன்று பேசி மாட்டிக்கிறேன். அதான் பொய் பேசுறதுக்கும் உண்மை பேசுறதுக்கும் உள்ள வித்தியாசம். பொய்யை ஞாபகத்தில் வச்சுக்கணும். யாருக்கிட்ட என்ன பொய் சொல்லிருக்கோன்னு மறந்துட்டு உளர்னா மாட்டிக்குவோம். உண்மையை ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டிய அவசியமே இல்லை. உண்மையை மட்டும் பேசினா போதும். பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் வரும்போது கம்பெனியோட சைஸ் எல்லாம் மாறும், பொறுப்புகள் ஜாஸ்தி ஆகும். சொல்றதை கேட்டு அப்படியே செய்யாம நீயா யோசிச்சு கரெக்டா என்னென்ன பண்ணலான்னு சொல்லணும். எஸ் சார். உன்னை கூட்டிட்டு போறதுக்கு ஒரு மெசேஜ் வானத்திலிருந்து வருவாரெல்லாம் காத்திருக்க கூடாது. எஸ் சார். ஒரு தெளிவான பிளானோட என்ன பாரு. எஸ் சார். எப்போ வந்து பாப்ப? இமிடியேட்டா சார்? இமீடியட்னா மத்தியானமா? இல்ல சார், ஒரு 4 நாள் கழிச்சு. உன் இமீடியட்க்கு 4 நாள் அர்த்தமா? நாளைக்கு மறுநாள் பிளானோட வரணும். நீ போலாம். ஆஹா, வாழ்த்து சொல்ல வழியே நானே வம்ப விலைக்கு வாங்கிட்டேனே.